கண்டிப்பா. அதனால நாட்டு மக்கள் அத்தனை பேர்கள் ஒன்று சேர்ந்து மன்னனிடம் கேட்கின்ற போது பார்த்தார் மன்னன். என்னமா செய்கிறா? எப்பா தூதுவா, ஐயா மகாராஜா, நாட்டு மக்களிடத்தில் சென்று பகுதி பணம் வாங்கி வைப்பான். அப்படி ஆகட்டும் அண்ணா அப்படி சொன்ன உடனே மந்திரி பார்க்கின்றான் தூதுவனை அனுப்பி, அப்பா அத்தனை மக்களிடத்திலும் பகுதி பணம் வாங்கி வாருங்கள், வரி போடுங்கள். மக்களுடைய முன்பிலே வருகின்றான் தூதுவனாகப்பட்டவன். வந்த பாருங்க, இந்த வரி எப்படி போட்டுருக்காங்க பாத்தீங்களா? எப்படி வரி? ஆட்டு வரி, மாட்டு வரி, நடந்தால் வரி, இருந்தால் வரி, இட்லிக்கு வரி, சட்னிக்கு வரி, உடை எடுத்தா அதுக்கு ஒரு வரி, 2 புள்ள பத்து அதுக்கு வரி, கோழி முட்டைக்கு வரி, கல்யாணம் முடிச்சு புள்ள பத்தாமா வரி, அதுக்கு 2 வரி. 2 வரி? ஆமா. பொடிய பாவம் இல்லையா? எதுக்கு குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தது அதுதானே. இருந்தாலும் அடங்கி. ஆமா, எங்க இருந்து நிற்கும்? அப்போ ஏகப்பட்ட பஞ்சமத்தியா மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவன் சித்திரவதை பண்ணுகிறான். ஆமா, அதாலே பகுதி பணம் வாங்குவதற்கு வருகின்றான் தூதுவான் மக்களிடத்திலே வந்து. ஆமாமா. எப்பா ஏ பால்பாண்டி இருக்கானா போயிட்டானா? இருக்காரு. அம்மா பகுதி பணம் கொடுப்பா. யாருக்கு கொடுக்கணும் பகுதி பணம்? நாட்டுக்கு. நாட்டுக்கு கொடுக்க முடியாது, வாட்டுக்கும் கொடுக்க முடியாது. அரசன் உத்தரவே. ஏன் உத்தரவான இருந்தாலும் கேதான். இல்ல அரசனுக்கு மரியாதை கிடையாதா? அரசன் பஞ்சத்துல அடிபட்டு நடக்கும். பஞ்சத்துல அடிபட்ட நீ நல்லதை பாக்குற முடியாதப்பா. முடியாதா? ஆமா. அப்படியே உட்கார்ந்துரு. அரசு எப்பா நீங்க பகுதி பணம் கட்டுங்க. கட்ட முடியாது. கட்ட முடியாதா? ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க. நேரத்திலே கார் வச்சு விட்டா கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு காரை வாங்கி விட்டா உன் வீட்டுல வந்து இடிச்சு விட்டானே. வாங்கி விட்டாரு நிம்ம விட்டா. சரி அப்பா அண்ணா நீங்க நாட்டுக்கு பகுதி பணம் கட்டுங்க. இவனுங்களே கட்டாம இருக்கும்போது நான் எப்படி கட்ட முடியும்? கட்ட முடியாது. அதெல்லாம் முடியாது. தர முடியாது. முடியாது. ஒரு பாட்டியம்மா இருக்கிற பகுதி பணம் கொடுங்க நாட்டுக்கு. அரசனுடைய உத்தரவு. முடியாது. வரும்போது வாய வளர்ந்து வந்திருக்க தவளை உள்ள விழுந்துவாங்க. முடியாது. சரி அவன் பகுதி பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லி கம்படு தடியிடுன்னு சொல்லி இருக்கிறோம் தூதுவனை பார்த்து. அதானம்மா. அத்தனை பேர்களையும் எதிர்த்து நிற்கின்றார்கள். பகுதி பணம் கட்ட மாட்டேன் என்று சொல்லி பார்த்தான் தூதுவனாகப்பட்டவன் ஓடோடி வருகின்றான். அரசே நாட்டு மக்களிடத்தில் உண்மை சொல் கேட்டு பகுதி பணம் கேட்டையா? அவன் கம்பெடுத்து அடிக்கிறதுக்கு ஓடி வரான். என்ன அவர்கள் உங்களை அடிக்க வந்தார்களா? ஆமா. அத்தனை மந்திரிகளே, தூதுவர்களே, உடனடியாக நாட்டு மக்கள் அனைவர் மீது நாம் படையெடுக்க வேண்டும். சரி, உடனடியாக அந்த மக்கள் அனைவரையும் அழித்தாக வேண்டும் அப்படின்னு சொன்னா பாருங்க. மக்கள் பார்த்தார்கள், அண்ணே இந்த உலகத்திலே இவன் ஒருவன் தான் ரொம்ப நல்லவனா இருப்பான்னு சொல்லி அவனுக்கு பட்டத்தை சூட்டி வச்சோம். சரி, இப்ப நம்மை அழிப்பதற்கு அவன் தயாராகி கொண்டிருக்கிறான். ஆமா, நாம் மன்னன் ஒருவன் தானே, நாமளும் பல மக்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த மன்னனை உயிரோடு விடவே கூடாது, நாம் அவனை வென்றாக வேண்டும் என்று சொல்லி மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு படையெடுத்தார்கள். ஆமா, இவர்கள் எதிர்ப்பதை பார்த்தார் வல்லரக்கனாகப்பட்டவன். அப்படியானால் நம்மை எதிர்த்து வரக்கூடிய அத்தனை பேர்களையும் வெற்றி பெற வேண்டும். கண்டிப்பாக நம்மை எதிர்த்து வரக்கூடிய வெற்றி பெற வேண்டுமே என்று சொன்னால் நமக்கு தகுந்த வரங்கள் வேண்டும். கண்டிப்பாக வரம் வேண்டுமே என்று சொன்னால் நமக்கு வரம் வேணும்னா சும்மா மற்றவங்க கிட்ட போய் வாங்க முடியுமா? ஆமா, வரம் வாங்க வேண்டுமானா சரி அந்த இறைவன் ஒருவனே வரத்தை அருள முடியும். ஆதி கரைக்கண்ட ஈஸ்வரன் ஒருவனே இந்த உலகத்துக்கு வரமருளும் சக்தியை வாய்த்தவன். சரி, அந்த ஆண்டவனை நினைத்து அருந்தவங்கள் செய்தால் கண்டிப்பாக நாம் வரத்தை வாங்கிக் கொள்ளலாம். ஆமா என்று நினைத்த வல்லரக்கன் கானகத்திலே வருகிறான். சரி, காகமே கண்டறியாத கல்லை புடையனும் மனத்திலே வந்து சேர்ந்தான். சரி, காடு மலை வனாந்தரம் இவைகளை எல்லாம் கடந்து கானகம் வந்து சேர்கின்றான். சிவனை நாடி தவம் மறந்தாவது வேண்டிய வரங்கள் வாங்க வேண்டுமே என்று சொல்லி சரி இந்த வல்லரக்கன் கானகம் வந்து தவப்பிடம் ஏற்படுத்தி தவம் செய்ய தொடங்குகின்றான். வல்லரக்கனுடைய தவ பெருமை எப்படி என்றால் எப்படி அம்மா இருக்கின்றது? மென்னே நெறிவாளை